ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்கா செய்துள்ள சம்பவம் ஈரானை நடுங்க வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் திட்டம் என்ன பார்க்கலாம். ஈரானில் அலி காமேனி ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் ஏராளமான அப்பாவி மக்கள் பலியாகினர். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீதோ அப்பாவி பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானை எச்சரித்திருந்தார். அதே சமயம் அமெரிக்க போர்க்கப்பலான ஆப்ரஹாம் போர்க்கப்பலை ஈரானின் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டிருந்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பதில் தாக்குதல் கொடுக்க தயாராக இருக்கிறது என ஈரானின் ராணுவ தளபதி பதிலடி கொடுத்திருந்தார். அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என்பதால் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமேனி சுரங்கத்தில் பதுங்கியதாக தகவல் வெளியானது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஏற்கனவே மத்திய கிழக்கு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் போர்க்கப்பலுக்கு உதவியாக USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு என்ற இரண்டாவது போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தவிர்க்க ஓமன் தலைநகர் கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் அமெரிக்கா இரண்டாவது போர்க்கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பியுள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.